The following is a class on the Bhagavad Gita as it is, second chapter, texts 7 to 11, by His Divine Grace A.C. Bhaktivedanta Swami Prabhupada. பின்வரும் பகவத்கீதை உண்மையுருவில் இரண்டாவது அத்தியாயம் பதம் 7 முதல் 11 வரைக்கான உபன்யாசம் வழங்கியவர் தெய்வ திரு ஆ. சா. பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். Recorded in March 1966 in New York. 1966 வருடம் மார்ச் மாதம் நியூயார்க் நகரில் பதிவு செய்யப்பட்டது. So these are opulences: wealth, strength, fame, beauty, knowledge, and renunciation. Six. செல்வம், பலம், புகழ், அழகு, அறிவு மற்றும் துறவு, இந்த ஆறும் ஐஸ்வர்யங்கள். Anyone who possesses all these six opulences in full, he is God. யார் ஒருத்தர் இந்த ஆறு ஐஸ்வர்யங்களை முழுமையா உடையவரா இருக்காரோ அவர்தான் கடவுள். That is the definition of God. இதுதான் கடவுளுக்கான வரையறை. Anyone. So when Krishna was present on this earth, he sold his opulences in full. Opulences in full. கிருஷ்ணர் இந்த பூமியில் இருக்கும் பொழுது அவருடைய ஐஸ்வர்யங்களை அவர் முழுமையா வெளிப்படுத்தினார். Of course, we have got all these historical records about him. அவரை பற்றின வரலாற்று பதிவுகள் எல்லாமே நம்ம இடத்துல இருக்கு. Now, so far as wealth is concerned, he had 16,108 wives. அவருடைய செல்வம் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அவருக்கு 16,108 மனைவியர்கள் இருந்தாங்க. And for each of them he built a palace. ஒரு மனைவியருக்கும் ஒரு தனி அரண்மனை இருந்தது. And all those palaces were so nicely built that there was no need of electricity or light. It was bedecked with jewels. So day and night they were blazing, you see. So these descriptions are there. அந்த அரண்மனைகள் எப்படி கட்டப்பட்டிருந்ததுன்னா அங்க மின்சார வசதியோ அல்லது விளக்குகளோ தேவையில்லாம இருந்தது. அந்த அளவுக்கு அங்க பதிக்கப்பட்டிருந்த அந்த ஆபரணங்கள் இரவு பகலா மிக பிரகாசமானதா இருந்தது. இந்த வர்ணனைகள் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. But if we forget that he is God, then this will be something like story that how a man can marry 16 wives. However, but we should always remember that he is God. He is all powerful. ஆனா நம்ம அவர் கடவுள் என்றதை மறந்துடுறோம். அப்போ நமக்கு இதெல்லாம் ஏதோ ஒரு கதை மாதிரி தெரியுது. எப்படி ஒருத்தர் 16,000 மனைவியர்களை திருமணம் செய்து கொள்ள முடியும்? ஆனா அவர் கடவுள் என்றதை நம்ம எப்பவுமே நினைவில் கொள்ளணும். அப்படின்னா அவர் அனைத்து சக்திகளையும் கொண்டவர். No other person such and historical records are there. Only for Krishna. வேற எந்த ஒரு நபருக்கும் இப்படிப்பட்ட வரலாற்று பதிவுகள் கிடையாது. கிருஷ்ணருக்கு மட்டுமே இருக்கு. So in strength also, nobody could conquer him. அதே மாதிரி பலமும் கூட யாராலையும் அவரை வெல்ல முடியல. And beauty, so far beauty is concerned, when he was on the battlefield, have you seen any picture of Krishna? Have you seen? No. Of course, any one of you have seen Krishna. அடுத்து அழகு. அவருடைய அழகுன்னு எடுத்துட்டோம்னா அவர் போர்க்களத்தில் இருக்கும்போது நீங்க ஏதாவது கிருஷ்ணர் படம் பார்த்துருக்கீங்களா? நீங்க பார்த்துருக்கீங்களா? இல்ல உங்களை யாராவது கிருஷ்ணருடைய படம் பார்த்துருக்கீங்களா? Krishna, when he was present in the battlefield of Kurukshetra, at that time he was about 90 years old. கிருஷ்ணர் போர்க்களத்தில் இருக்கும்போது குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கிட்டத்தட்ட 90 வயதானவர்.
90 years old, he had his great-grandchildren. அவருக்கு கொள்ளு பேர குழந்தைகள் எல்லாம் இருந்தாங்க. And he married 16,000 wives, and each wife had 10 children. And those 10 children, they also got each 10, 12 children, and their children also. Because he was at that time 90 years old, he got at the time great-grandchildren also. So his family was very great. அவர் 16,000 மனைவியர்களை திருமணம் செய்திருந்தார். ஒரு மனைவிக்கும் 10 குழந்தைகள் இருந்தாங்க. அந்த குழந்தைகளுக்கு 10, 12 குழந்தைகள் இருந்தாங்க. அவங்களுக்கும் குழந்தைகள் இருந்தாங்க. ஏன்னா அவர் 90 வயசானவர். அவருக்கு பேர குழந்தைகள், கொள்ளு பேர குழந்தைகள் இருந்தாங்க. அந்த விதத்தில் அவருடைய குடும்பம் மிக பெரிய அளவில் இருந்தது. Now, if you see the picture of Krishna, you will see him just like a boy of 22, 25 years. ஆனா கிருஷ்ணருடைய படத்தை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு 20, 25 வயது கொண்ட இளைஞனை போல தான் இருப்பார். அவர் அந்த அளவுக்கு அழகு வாய்ந்தவர். That is the sign of God. அதுதான் கடவுளுக்கான அடையாளம். It is stated in Brahma Samhita. Advaitayacchitayanadhyanantarupam adyam purana purusham navajauvanancha. He is the original person. Because from God everyone has God. Therefore he is the original person. Adyam purana purusham. Purana is the oldest person. He is still navajauvanancha. Whenever you see God, this is the sign of God. You will find him just like a youth, a new youth. பிரம்ம சம்ஹிதால சொல்லப்பட்டிருக்கு, அத்வைதம் அச்சுதம் அநாதிம் அனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவ யௌவனம் ச. அவரே மூல நபர். ஏன்னா எல்லாருமே கடவுள்கிட்ட இருந்து பிறந்தவங்க. அதனாலதான் அவர் எல்லாத்துக்கும் மூலமானவர். ஆத்யம் புராண புருஷம். புராணம் அப்படின்னா மிக பழமையானவர். இருந்தாலும் நவ யௌவனம் ச. எப்பெல்லாம் நீங்க கடவுளை பாக்குறீங்களோ அவரை நீங்க எப்படி பாப்பீங்கன்னா பொங்கும் இளமையோட இருப்பார். Youthfulness means 16 to 24 years. இளமை அப்படின்னா 16 வயசுல இருந்து 24 வயசு வரைக்கும். So navajauvanam, that is the sign of God. அதனால நவ யௌவனம் ச, அதுதான் கடவுளுக்கான அடையாளம். So you are so beautiful that when you was a boy of 15 years old, the whole of the same age girls of his age, they were after him. You are so beautiful. அவர் எந்த அளவுக்கு அழகு வாய்ந்தவராக இருந்தார் அப்படின்னா, அவர் 15 வயது இளைஞனா இருக்கும் பொழுது அந்த ஒத்த வயதுல இருந்த எல்லா பெண்களும் அவருடைய அழகுல மயங்கி இருந்தாங்க. அந்த அளவுக்கு அவர் அழகு வாய்ந்தவராக இருந்தார். So, in beauty he was super excellent. In wealth he was super excellent. In strength he was super excellent. And in knowledge, அவருடைய அழகுல ரொம்ப அதீதமான அழகு கொண்டவராக இருந்தார். அதீதமான செல்வம் படைத்தவராக இருந்தார். அதீதமான பலம் கொண்டவராக இருந்தார். அதீதமான அறிவு கொண்டவராக இருந்தார். Now, here is a book, Bhagavad Gita. Apart from other books, other knowledge which is imparted to others. Now, here is a book which was imparted to Arjuna. இங்க இந்த பகவத்கீதை புத்தகம் இருக்கு. இது மட்டும் இல்லாம மற்ற புத்தகங்கள் இருக்கு. அர்ஜுனன் மூலமா கொடுத்த இந்த ஞானமானது, Now, it is so the depth of knowledge that people are still considering great scholars. And we are not reading, but Dr. Radhakrishnan, one of the greatest scholars of the world, now he is the President of India. He is discussing. Professor Einstein, he was living here in America. He was a German Jew. I think he was living in America. He was a great student of this Bhagavad Gita. Hitler was a great student of Bhagavad Gita. மிகவும் ஆழமானது. மக்கள் இன்னைக்கும் கூட பெரிய பெரிய பண்டிதர்கள்லாம், உதாரணத்துக்கு டாக்டர் ராதாகிருஷ்ணன் மிகப்பெரிய பண்டிதர் உலகத்திலேயே.
அவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதியா இருக்கார் இப்போ. அவர் இதை பற்றி விவாதிக்கிறார். பேராசிரியர் ஐன்ஸ்டைன் ஜெர்மன் யூத மதத்தை சேர்ந்தவர். அவர் அமெரிக்காவில் வாழ்ந்தார்னு நான் நினைக்கிறேன். அவரும் பகவத்கீதையினுடைய பெரிய ஒரு மாணவர். ஹிட்லர் அவரும் பகவத்கீதையினுடைய ஒரு பெரிய மாணவர். And there are many scholars who are still reading Bhagavad Gita, trying to understand. Just see what depth of knowledge he has given. It is made by Krishna. இது மாதிரி உலகத்தில் எத்தனையோ பெரிய பெரிய அறிஞர்கள் பண்டிதர்கள் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முயற்சிக்கிறாங்க. அப்ப பாருங்க, இந்த பகவத்கீதை ஞானமானது எவ்வளவு ஆழமானதா இருக்கும். அது கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டது. So in knowledge, in wealth, in strength, in beauty, and everything was opulent. Therefore he is Bhagavan. அதனால அறிவுல, செல்வத்துல, பலத்துல, அழகுல எல்லாத்திலையுமே அவர் ஐஸ்வர்யம் மிகுந்தவராக இருந்தார். அதனாலதான் அவர் பகவான். You cannot accept any ordinary man as Bhagavan. Therefore Bhagavan. ஏதோ ஒரு சாதாரண நபரை நீங்க பகவான் ஏற்றுக்கொள்ள முடியாது. Now, Bhagavan Uvacha, and because he has been accepted as the spiritual master. இப்போ பகவான் உவாச்ச, ஏன்னா அவரை ஆன்மீக குருவா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. Just like a teacher has the right to sometimes rebuke this student. So, in the first instance, he is rebuking Arjuna in the following words. எப்படி ஒரு ஆசிரியர் சில சமயத்துல மாணவனை திட்டத்துக்கு உரிமை இருக்கோ, அதே மாதிரி முதல் முறையா இப்போ அர்ஜுனனை கிருஷ்ணர் திட்டுறார் பின்வரும் வார்த்தைகள்ல. That asatyan anusutastang prajnabadan subhasase gatasun agatasun cha nanusuchanti pandita. That Arjuna, you are speaking just like a very great learned man, but you are, in other words, you are a fool. அர்ஜுனா, நீ பேசுறது என்னவோ மிக பெரும் கற்றறிந்த பண்டிதனை போல இருக்கு. ஆனா இன்னொரு வார்த்தையில சொன்ன நீ ஒரு முட்டாள். You do not know how things are going on. எப்படி எல்லாம் செயல்பட்டு இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியல. Because Pandita, those who are learned men, they would not have lamented just like you are doing. ஏன்னா பண்டிதா அப்படின்னா யாரு கற்றறிந்தவனோ நீ கவலைப்படுற மாதிரி கவலைப்பட்டு இருக்க மாட்டாங்க. That means indirectly he says, Pandita means learned. Learned man does not lament over a dead body or a living body. பண்டிதா அப்படின்னா கற்றறிந்தவன். கற்றறிந்தவன் மாண்டவருக்காகவோ வாழ்பவருக்காகவோ வருந்துவதில்லை. Gatasun agatasun. Suns means life. One has lost his life and one has got his life. A body, a living body and a dead body. A living body and dead body. Just mark the point that a learned man, as you are lamenting over the subject of killing your friends and relatives, but a learned man would not have lamented like this. That means you are a fool. கதாசூன் அகதாசூன் ச. அசூன் அப்படின்னா உயிர். ஒருத்தருக்கு உயிர் வருது, ஒருத்தருக்கு உயிர் போகுது. உயிருள்ள உடல், உயிரற்ற உடல். இங்க ஒரு கருத்தை நீங்க குறித்து கொள்ளணும். கற்றறிந்தவன் அப்படின்னா நீ கவலைப்படுற மாதிரி உன்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் கொள்றதுனால நீ கவலைப்பட்டு உட்காந்துருக்கே, அந்த மாதிரி அவங்க கவலைப்பட மாட்டாங்க. அப்படின்னா அவர் மறைமுகமா சொல்றார், நீ ஒரு முட்டாள். When he says, just like if I say, Mr. Green, what you have done, any intelligent man should not have done this. So this is indirectly saying that you are not intelligent. It is in a gentleman's way speaking. உதாரணத்துக்கு இப்ப நான் சொல்றேன், திருவாளர் பச்சை, நீங்க என்ன செஞ்சீங்களோ அது ஒரு புத்திசாலி செய்ய மாட்டான் அப்படின்னு நான் சொல்றேன்னா
மறைமுகமா நீ புத்திசாலி இல்லை அப்படின்றத ஒரு பண்போட நான் சொல்றேன். Mr. Green, what you are doing, no intelligent man can do this. That means you are not intelligent. So here he says that you are lamenting over the bodies of your relatives because in the fight you are considering that my friends and my relatives will be killed. So that means they are living bodies and you are lamenting over their killing. So this sort of lamentation is never done by a learned man. A learned man never does it. அதனால அவர் சொல்றார், நீ கவலைப்பட்டு இருக்கிறதெல்லாம் உன்னுடைய உறவினர்களுடைய உடலுக்காக, அதை கருத்துல கொண்டுதான் அதை என்னுடைய உறவினர்கள் என்னுடைய நண்பர்கள் அவங்கள நான் கொல்ல போறேன் அப்படின்னு நீ நினைக்கிற. அப்படின்னா அந்த உயிருள்ள உடலை நீ கொல்ல போறதா நீ நினைச்சிட்டு இருக்க. இந்த மாதிரியான கவலையெல்லாம் ஒரு கற்றறிந்தவன் படமாட்டான். ஒரு கற்றறிந்தவன் இது எப்பவுமே செய்ய மாட்டான். Gatasum agatasum sananu suchanti pandita. Those who are learned, one who is learned, he does not lament over the body, either a living body or dead body. There is no question of that. யார் ஒருத்தன் கற்றறிந்தவனோ அவன் உடலுக்காக வருந்துவதில்லை, அது உயிரோடு இருக்கோ அல்லது உயிரற்று இருக்கோ. Now, because one who knows the distinction between the body and the soul, finally comes, just like you have heard the name of Socrates. Socrates, great philosopher, Greek philosopher. He believed in the immortality of soul. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருக்கோ அவங்க அதை முழுமையாக நம்புறாங்க. உதாரணத்துக்கு நீங்க சாக்ரட்டிஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. சாக்ரட்டிஸ் பெரிய தத்துவவாதி, கிரேக்க தத்துவவாதி. அவர் ஆத்மா நித்தியமானதுன்றதை நம்பக்கூடியவர். So he was punished in the court. Hemlock was offered to him. That all like, if you believe the immortality of soul, then you drink this hemlock poison. So he drank. நீதிமன்றத்தில் அவருக்கு தண்டனை கொடுத்தாங்க. சரி, நீங்க தான் ஆத்மா நித்தியமானதுன்றதை நம்புறீங்க இல்லையா, அப்போ இந்த விஷத்தை குடிங்கன்னு சொல்லி அவருக்கு ஹெம்லாக் விஷத்தை கொடுத்தாங்க. அந்த விஷத்தை அவர் குடிச்சார். Because he was firmly convinced that even if I drink this poison, my body will be destroyed. By destruction of my body, I am not going to be destroyed. He was convinced. So did not learn it. ஏன்னா இந்த உடலை அழிக்கிறது மூலமா என்ன அழிச்சிட முடியாது, அது என்னுடைய உடல் மட்டும்தான் அழிக்க போகுது, நான் அழிய போறதில்ல அப்படின்றதுல முழு நம்பிக்கை கொண்டிருந்தார். அதனால அவர் கவலைப்படல. So a pandit, when a learned man must know that this body and soul, the distinction, the difference between body and soul. The body is not soul and the soul is not body. And one who knows, he is learned man. அதனால பண்டிதா கற்றறிந்தவன் அப்படின்னா அவருக்கு உடலுக்கும் ஆத்மாவுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சிருக்கணும். உடல் ஆத்மா அல்ல, ஆத்மா உடல் அல்ல. யார் ஒருத்தருக்கு இது தெரிஞ்சிருக்கோ அவர் தான் கற்றறிந்தவர். This instruction is given. இந்த அறிவுரை தான் முதல்ல கொடுக்கப்படுது. So for spiritual advancement, this first knowledge that the body and the soul is different. அதனால ஆன்மீக முன்னேற்றத்துக்கு முதல்ல உடலும் ஆத்மாவும் வேறுபட்டது அப்படின்ற ஞானம் நமக்கு இருக்கணும். This body cannot be identified with the soul. The soul is there, but body is not soul. Body is not soul. So every learned man knows it, and we should be. இந்த உடலை ஆத்மாவோட அடையாளப்படுத்த முடியாது. ஆத்மான்றது இருக்கு,
ஆனா இந்த உடல் ஆத்மா அல்ல. இது கற்றறிந்த எல்லாருக்கும் தெரியும். So Krishna is in this he's identified the Bhagavan. கிருஷ்ணரே பகவான் அப்படின்னு சொல்லி இங்க அடையாளம் காணப்பட்டிருக்கு. Bhagavan means that nobody can surpass his knowledge. பகவான் அப்படின்னா யாருமே அவருடைய ஞானத்தை மிஞ்ச முடியாது. Because I have already given the definition of Bhagavan, that a personality who is in full all the opulences, wealth, strength, fame, and knowledge, beauty, and renunciation, he is God. ஏன்னா ஏற்கனவே பகவானுக்கான வரையறை கொடுக்கப்பட்டிருக்கு. யாரோ ஒருத்தருக்கு முழு ஐஸ்வர்யங்கள் இருக்கோ, செல்வம், பலம், புகழ், அறிவு, அழகு மற்றும் துறவு முழுமையா இருக்கோ, அவர்தான் கடவுள். So now at the present moment when people are godless, இன்றைய காலகட்டத்தில் மக்கள் கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களா இருக்காங்க. I think this definition is convincing. If you find out a personality, that one who has got in full all these opulences, he is God, then it will be very difficult to present an ordinary man as God. இந்த எல்லா ஐஸ்வர்யங்களையும் முழுமையா உடைய ஒருத்தரை நீங்க பார்த்தீங்கன்னா அவர்தான் கடவுள். அப்படி இல்லைன்னா ஒரு சாதாரண நபரை நீங்க கடவுளா காட்ட முடியாது அப்படின்றதுக்கு இந்த வரையறை நம்ப வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். You will find that in the Bhagavad Gita, when Arjuna was convinced that Krishna is the Supreme Personality of God, அர்ஜுனன் கிருஷ்ணரே பரமபுருஷ பகவான் அப்படின்றத நம்புறத பகவத்கீதையில நம்ம பார்க்கலாம். but because in future others will have doubt about Krishna, he requested Krishna, will you show me your universal form? ஆனாலும் எதிர்காலத்தில் கிருஷ்ணர் மேல யாராவது சந்தேகப்படுவாங்கன்றதுக்காக அர்ஜுனன் கிருஷ்ணரிடத்துல ஒரு வேண்டுகோள் விடுக்கிறான். நீங்க உங்களுடைய விஸ்வரூபத்தை காட்டுங்க. And Krishna agreed and showed him the universal form. கிருஷ்ணர் அதை ஏற்றுக்கொண்டு விஸ்வரூபத்தை காட்டினார். That means in future any intelligent man accepting a so-called God may also ask him, just show something that you are God. அப்படின்னா எதிர்காலத்தில் எந்த ஒரு புத்திசாலி நபரும் யாராவது பேரளவில் தன்னை கடவுள்னு சொல்லிக்கிறாங்கன்னா அவங்களிடத்துல இவங்களும் கேட்க முடியும், நீங்க கடவுள்னு சொல்றீங்களே, அப்ப கடவுளுக்கான அடையாளத்தை காட்டுங்க. Without showing something simply by false advertisement, one cannot be God. எதையுமே காட்டாம வெறுமனே பொய்யான விளம்பரத்தினால ஒருத்தர் கடவுளாக முடியாது. The whole mistake is that we do not know what is God. We consider God maybe just like one of us. No. The God who is controlling such a huge affairs of universal administration, he cannot be. He is superconscious. That is superconscious. கடவுள்னா என்னன்றது நமக்கு தெரியாம இருக்கிறது தான் எல்லா தப்பும். நம்ம நினைக்கிறோம் கடவுள்னா இப்படி இருக்கலாம், நம்மள ஒருத்தரா இருக்கலாம். அப்படி இல்லை. கடவுள் அப்படின்னா இந்த பிரபஞ்சத்தை நிர்வகிக்கக்கூடிய மிக பெரும் நிர்வாகத்தை அவர் பராமரிக்கிறார். அவர் மிக உயர்ந்த உணர்வுடையவர். Now, yes, asacyanam sutastam pragyamanang subhas. Now the whole living existence is a very subtle thing. Now this body made of earth, water, fire, air, sky, this gross body. இப்போ நம்ம வாழ்வின் மொத்த இருப்பும் ரொம்ப சூட்சமானது. இப்போ இந்த உடல் இருக்கு. இந்த உடலானது நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களாலான
ஸ்தூல சரீரம். And behind this, there is another subtle body. That is mind, intelligence and ego. இதுக்கு பின்னாடி இன்னொரு சூட்சும சரீரம் இருக்கு. அது மனம், புத்தி, அகங்காரத்தால் ஆனது. So, when we give up this gross body, that subtle body carries me to another gross body. எப்ப நம்ம இந்த ஸ்தூல சரீரத்தை விடுறோமோ அப்போ அந்த சூட்சும சரீரம் நம்மளை இன்னொரு ஸ்தூல சரீரத்துக்குள்ள கொண்டு போகுது. So, when this body is lifeless, that body, subtle body is not lifeless. Just like at night, when this gross body is asleep, the subtle body works. Therefore we dream. அதனால இந்த உடல் உயிரற்று இருக்கும்போது அந்த சூட்சும உடலானது உயிரற்றதா இல்லை. இது எப்படின்னா இரவு நேரத்தில் இந்த உடல் உறக்கத்தில் இருக்கும் பொழுது சூட்சும சரீரம் செயல்படுது. அதனால தான் நம்ம கனவு காணுறோம். The subtle body carries to next life. அப்படின்னா இந்த சூட்சும சரீரம் நம்மளை அடுத்த வாழ்க்கைக்கு கொண்டு போகுது. And I have given in the introduction that how one man changes his body. Janjangamapi smaran loki tajatanti kalevaram. எப்படி ஒருத்தர் தன்னுடைய உடலை மாற்றிக்கொள்றார் அப்படின்றத என்னுடைய அறிமுகத்தில் நான் கொடுத்திருக்கேன். Now the subtle body, I mean to say mind, intelligence and ego, when these three things, psychic life, is absorbed in a certain kind of thought, the dying man gets a similar body in the next life. இப்போ அந்த சூட்சும சரீரமானது, அதாவது மனம், புத்தி, அகங்காரம், இந்த மூன்றும் வாழ்வின் போது ஒரு குறிப்பிட்ட வகையான சிந்தனையை கிரகித்து கொள்ளுது. அந்த நபர் இறக்கும் பொழுது அதுக்கேற்ற மாதிரியான உடல் அவருக்கு அடுத்த பிறவியில கிடைக்குது. That we shall come when we make progress in the study of Bhagavad Gita. இதை பற்றி இன்னும் மேலும் நம்ம பகவத்கீதையை படிக்கும் பொழுது எதிர்காலத்தில் தெரிந்து கொள்வோம். Just like the air passing over the rose tree carries the flavor of the rose, and the air passing over a filthy place carries the flavor of that filthy place. இது எப்படின்னா காற்று வீசும் பொழுது ஒரு ரோஜாப்பூ செடியை கடந்து வரும் பொழுது அந்த காற்று ரோஜாப்பூக்களோட நறுமணத்தை தாங்கி வருது. அதே காற்று துர்நாற்றம் உள்ள இடத்தை கடந்து வரும் பொழுது அந்த துர்நாற்றத்தை தாங்கி வருது. The air is pure, but because it is passing over certain conditions, it carries the flavor. காற்றுன்றது தூய்மையானது, ஆனா அது பல்வேறு சூழ்நிலைகளை கடந்து வருது. அப்படின்றதுனால அங்கங்கே இருக்கக்கூடிய அந்த வாசனைகளையோ துர்நாற்றத்தையோ தாங்கி வருது. Similarly, the mind, intelligence and ego carries the flavor of our present activities to the next life. அதே மாதிரி மனசு, புத்தி, அகங்காரம் அப்படின்றதும் நம்முடைய இன்றைய வாழ்க்கையில கடந்த வாழ்க்கையினுடைய வாசனைகளை தாங்கி வந்துட்டு இருக்கு. That is the subtle mystery of transmigration of the soul from one body to another. இதுதான் ஆத்மா எப்படி ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உடலுக்கு மாறுது அப்படின்றதுக்கான சூட்சமான ஒரு மர்மம். Now in this life we purify just like rose. The next life we shall get a body which is full of flavor. இப்போ இந்த வாழ்க்கையில ஒரு ரோஜா பூ போல நம்ம தூய்மைப்படுத்தி நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா அடுத்த பிறவியில நம்முடைய உடலானது ரோஜா பூ மாதிரி ஒரு நல்ல நறுமணம் மிக்கதா இருக்கும். If in this life if we practice devotion of God, the next life is to become the associate of God. இப்போ இந்த வாழ்க்கையில நம்ம கடவுளுக்கான பக்தியை பயிற்சி செய்தோம் அப்படின்னா அடுத்த பிறவியில நம்ம கடவுளோட உறவுல இருக்கக்கூடியவங்களா இருப்போம். That Chintamani, Prakarasagya, we are transferred to that planet. These are simple things. அது சிந்தாமணி பிரகரஷாத்மஷு அந்த மாதிரியான லோகத்துக்கு நம்ம மாற்றம் பெறுவோம். The whole thing is
in my head, if I want to be degraded, I can prepare myself in this life for such degradation, in the next life. இது ரொம்ப எளிமையான விஷயங்கள். எல்லாமே என்னுடைய கையில் தான் இருக்கு. இப்போ நான் ரொம்ப தாழ்ந்த வாழ்க்கை வாழணும் அப்படின்னா இந்த வாழ்க்கையிலே அடுத்த வாழ்க்கையிலே நான் ரொம்ப தாழ்ந்து இருக்கிறதுக்கு என்னை தயார்படுத்திக் கொள்ள முடியும். And if we want to elevate ourselves to the highest perfection of life, as to become one of the associates of God, we can prepare ourselves like that. நம்முடைய வாழ்க்கையின் மிக உயர்ந்த பக்குவ நிலைக்கு நம்மளை உயர்த்தி கொள்ளணும், கடவுளுடைய சகாக்கள்ல ஒருத்தரா நம்ம இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் அந்த விதத்திலையும் நம்ம வாழ்க்கையை நம்ம தயார்படுத்திக் கொள்ள முடியும். You will find in the advanced chapter that வரக்கூடிய அத்தியாயங்கள்ல நீங்க பார்க்கலாம். Janti deva brata devan pitrin janti pitri brataha. Now we are trying to go to the moon planet. Now here in this life, if we cultivate ourselves for with the same thought, the moon planet, that means the moon planet, about moon planet we have to hear and we have to think that I shall go in the such and such place. Unless you hear, you cannot have idea. யாந்தி தேவா விரதா தேவான் பித்ருஞாந்தி பித்ரு விரதா. இப்போ இங்க நம்ம சந்திரலோகத்துக்கு போறதுக்கான முயற்சி எடுக்கிறோம். இப்போ இந்த வாழ்க்கையில சந்திர மண்டலத்தை பற்றின வர்ணனைகளை கேட்டு நம்ம சந்திர மண்டலத்தை பற்றின சிந்தனைகளை வளர்த்து கொண்டு அங்க போறதுக்கான விருப்பத்தை வளர்த்து கொண்டிருக்கணும். Just like our friend Mr. Cohen, he has left for California. Now, so far I am concerned, I have no idea of California. Now he has told me that after reaching there, he will write about the description of the place. உதாரணத்துக்கு நம்முடைய நண்பர் திருவாளர் கோஹன் கலிபோர்னியாவுக்கு போயிருக்கார். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் கலிபோர்னியா பத்தின எந்த ஒரு கருத்தும் கிடையாது. அவர் என்னிடத்துல சொல்லியிருக்கார், நான் கலிபோர்னியா போன உடனே அந்த இடத்தை பற்றின வர்ணனைகளை உங்களுக்கு எழுதி அனுப்புறேன். Now suppose if reading that description of the place, I think of going there, so I prepare myself. Why must go there? இப்போ அந்த இடத்தை பத்தின வர்ணனைகளை நான் படிக்கிறேன் அப்படின்னும் போது நான் அங்க போகணும்னு விருப்பப்படுவேன். அதுக்காக என்ன நான் தயார்படுத்திக் கொள்வேன். அப்படின்னா நான் அங்க போக போறேன், என்னால போக முடியும். ஆனா அதுக்காக நம்ம அந்த இடத்தை பற்றி முதல்ல கேட்கணும். So just like I was describing that Chintamani Dham, what sort of trees are there, and you are very much pleased that I must go there. முதல்ல நான் விளக்கிட்டு இருந்தேன் சிந்தாமணி தாமா பற்றி. அங்க என்ன மாதிரியான மரங்கள்லாம் இருக்கு, உங்களுக்கு அதை கேட்கும் பொழுது நாம அங்க போகணும் அப்படின்ற ஆர்வம் வந்தது. So we have to hear. Unless we hear what sort of God is, what sort of God's place is, what is the mode of life there, we cannot be attracted. We cannot be attracted. அதனால நம்ம கேட்கணும், கடவுள் எப்படிப்பட்டவர், அவருடைய இடம் எப்படிப்பட்டது, அவர் என்ன மாதிரியான வாழ்க்கை முறை வாழ்ந்துட்டு இருக்கார், இதெல்லாம் நம்ம கேட்டாதான் நம்ம அங்க போகணும்ன்றதுல ஈர்ப்பு ஏற்படும். So yes, they say Gatasum or Gatasum. There are two sort of bodies in which we are now entered. Now, suppose this gross body appears to be now dead and gone, but one must know that subtle body has carried him to another body. The subtle body is not lost life. The life is there. இப்போ நாம ரெண்டு வகையான உடலுக்குள்ள நுழைஞ்சிருக்கோம். இப்போ இந்த ஸ்தூல உடலானது உயிரற்றதா தெரியுது அப்படின்னா, செயல்படாம இருக்கு அப்படின்னா, ஒருத்தர் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த சூட்சம சரீரம்ன்றது அவரை வேறொரு உடலுக்கு கொண்டு போயிருக்கு. இந்த சூட்சம சரீரம் இன்னும் உயிர் விடல, அங்க உயிர் இருக்கு. So here Krishna says that either of the gross body
our subtle body has to be also left. When you get liberation, that subtle body, that egoistic life has also to be left. Now, at any condition, the body has to be left. So why one should cry for this body? அதனால கிருஷ்ணர் இங்க என்ன சொல்றாருன்னா, அது ஸ்தூல சரீரமோ சூட்சும சரீரமோ நம்ம அதை விட்டு தான் போயாகணும். எப்போ நம்ம விடுதலை அடையிறோமோ அப்போ இந்த சூட்சும சரீரம் அகங்காரத்தோடு இருக்கக்கூடிய அந்த சரீரத்தையும் நம்ம விட்டுட்டு தான் போயாகணும். எந்த சூழ்நிலையிலையும் உடல் அப்படின்றத நம்ம விட்டு பிரிய வேண்டியது உண்டு. அப்படி இருக்கும் பொழுது எதுக்காக இந்த உடலுக்காக அழணும்? Therefore Krishna says that a learned man does not lament over this body. அதனாலதான் கிருஷ்ணர் சொல்றார், ஒரு கற்றறிந்தவன் இந்த உடலுக்காக கவலைப்படுறதில்லை. The whole question that a soul is different from this body, the whole question is solved in one verse. எல்லா கேள்விக்கும் இந்த ஒரு ஸ்லோகத்திலிருந்து ஆத்மா உடல்ல இருந்து வேறுபட்டது என்ற இந்த ஒரு விஷயத்துல தீர்வு காணப்படுது. Gatasum agatasumcha nanu suchanti pandita. One who is actually learned, he does not, he has no concern of this body. He is concerned with the activities of the soul. உண்மையிலே யார் ஒருத்தர் கற்றறிந்தவரோ அவர் இந்த உடலுக்காக கவலைப்படுறதல்ல, அவருடைய அக்கறை எல்லாமே ஆத்மாவோட செயல்களை பற்றி தான். And so you are speaking of so many things that if this my friends die, their wives will become widow. These are all according to the bodily relation you are speaking. அதனால நீ நிறைய விஷயங்களை பேசுற. என்னுடைய நண்பர்கள் இறந்து போயிடுவாங்க, அவங்களோட மனைவிகள்லாம் விதவை ஆயிடுவாங்க, இதெல்லாத்தையும் நீ பேசுற. ஆனா இது எல்லாமே இந்த சரீர சம்பந்தமான உறவு, இதை தான் நீ பேசிட்டு இருக்க. And you are posing yourself that's like a very learned man, but you are a fool number one, because your whole conception is on the body. இதோ பெரிய கற்றறிந்தவன் போல நீ காட்டிக்கிற, ஆனா நீ ஒரு பெரிய முட்டாள். ஏன்னா உன்னுடைய சிந்தனை எல்லாமே இந்த சரீர சம்பந்தமானதா இருக்கு. Your whole conception of argument with me was on the body, but you are posing himself just as if you are very learned man. So anyone who has got conception, the identification of this body, he is not a learned man. He is a fool. உன்னுடைய எல்லா வாதங்களும் இந்த உடல் என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருக்கு. ஆனாலும் உன்னை நீ ஒரு பெரிய கற்றறிந்த பண்டிதனை மாதிரி நீ காட்டுகிற. அதனால யாரெல்லாம் நான் இந்த உடல் என்ற அந்த அடையாளத்துல அது பற்றின எண்ணத்துல இருக்காங்களோ அவங்க கற்றறிந்தவர்கள் கிடையாது, அவங்க முட்டாள். He may be into the calculation of academic education. He may be BA, MA, PhD, DSc or something like doctor and all. But if he has got his identification as this body, he is not a learned man according to Bhagavad Gita. Not only according to whole Vedic literature. This is the first instant. பௌதிகமான பார்வையில அவன் பெரிய படித்த பட்டதாரியா இருக்கலாம், அவன் BA, MA, PhD, DSc இது மாதிரி எது வேணாம், மருத்துவம் படிச்சிருக்கலாம். ஆனா இந்த உடல் அப்படின்ற அந்த அடையாளத்தோட இருக்கான் அப்படின்னா அவன் கற்றறிந்தவன் அல்ல. பகவத்கீதையின் படி, பகவத்கீதா மட்டும் இல்ல எல்லா வேத ஞானத்தின் படியும் இதுதான் வேத உபதேசம். If we want to make progress for spiritual advancement of knowledge, this preliminary knowledge we must have, that I am not this body. I am not this body. This is the preliminary standing of spiritual knowledge. ஆன்மீக அறிவை வளர்த்து கொள்றதுல நம்ம முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த ஆரம்ப அறிவு நமக்கு இருக்கணும். நான் இந்த உடல் அல்ல. இதுதான் ஆன்மீக வாழ்க்கையினுடைய ஆரம்ப பாடம். This is not advancement. This is simply ABCD of spiritual life. இது ஒரு முன்னேற்றமே அல்ல, இது வெறும் ஆன்மீக வாழ்க்கையினுடைய AAE மாதிரி தான். In the Bhagavad, there is a very nice verse in this connection, in which it is stated, Jasatma buddhi kunapeti dhatuke sadhik kalatradi subhoma ijjadhi.
Jasatma buddhi kunape tridhatuke. Kunape means this bag made of three elements. இது சம்பந்தமா ஸ்ரீமத் பாகவதத்துல ஒரு அருமையான பதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யஷாத்ம புத்தி குணபேத்ரு தாத்துகி. குணபே அப்படின்னா பை, இந்த பை இது மூன்று விஷயங்களால ஆனது. Now, according to Ayurvedic medical system, this body is made of three elements. Kapha, Pitta, Vayu. Kapha, Pitta, Vayu. இப்போ ஆயுர்வேத முறைப்படி இந்த உடலானது கப்பா, பித்தா, வாயு அப்படின்ற மூணு வஸ்துக்களால் ஆனது. மூன்று மூலப்பொருட்களா? Yes. ஆமா. Kapha means cold. கப்பா, கப்பா அப்படின்னா குளிர்ச்சி. Coldness. Cup. What do you call cup? Cupping. Yes. Kapha, Pitta, Vayu. Coldness, heat and air. கப்பா, பித்தா, வாயு. குளிர்ச்சி, வெப்பம், காற்று. Only these three things constitute this body. That's what is called a bag made of three elements: coldness, air, and fire. Heat, coldness, and air. This body is made. இது இந்த மூன்று வஸ்துக்களாலான பை அப்படின்னு சொல்லப்படுது. குளிர்ச்சி, காற்று, வெப்பம். அந்த குளிர்ச்சின்றது எதை குறிக்குது? Coldness you can take it for water, all secretions. Yes. Water, fire, and air. குளிர்ச்சின்றத நீங்க தண்ணின்னு எடுத்துக்கலாம் அல்லது சுரக்கும் நீர்னு எடுத்துக்கலாம். தண்ணி, நெருப்பு, காற்று. Now, the Bhagavad says that Jasatma buddhi kunape tridhatuke. If anyone is identified with this body made of water, air and fire. இப்போ பாகவதம் சொல்லுது என்னன்னா, யஷாத்ம புத்தி குணபேத்ரு தாத்துகி. இப்போ ஒருத்தர் இந்த உடலோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறார் அப்படின்னா, இந்த உடல் என்றது நீர், காற்று மற்றும் நெருப்பு. And Jasatma buddhi kunape tridhatuke. This is a body made of three things. மற்றும் யஷாத்ம புத்தி குணபேத்ரு தாத்துகி, இந்த உடல் என்றது இந்த மூன்று விஷயங்களால் ஆனது. Now, and sabhi kalatradishu, and if one thinks the issues, the byproducts of this body as his own kinsmen, just like my children, my wife, my relatives, my father, my mother, my brother, my nation, my society, everything is due to this bodily relation. இப்போ ஸ்வதி கலத்ராதீஷு, யார் ஒருத்தர் இந்த உடல் உற்பத்திகளை தன்னுடைய உறவினர்களா நினைக்கிறாங்களோ, உதாரணத்துக்கு என்னுடைய குழந்தைகள், என்னுடைய மனைவி, என்னுடைய உறவினர்கள், என்னுடைய தந்தை, என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என்னுடைய நாடு, என்னுடைய சமுதாயம், எல்லாமே இந்த உடல் என்ற உறவுல தான் இருக்கு. There are thousands of women loitering in the street of the New York, and suppose I have got some bodily connection with you, I call you my wife. இந்த நியூயார்க் நகரத்தின் வீதிகளில் ஆயிரக்கணக்கான பெண்கள் அலைஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் யாரோ ஒரு பெண்ணோட உறவு வச்சுட்டேன்னா உடனே அவங்கள என்னுடைய மனைவின்னு கூப்பிடுறேன். And because I have got bodily relation with you, all the children produced by my children. You see? So whole thing is, the basic principle is wrong, that I am this body. ஏன்னா அவங்களோடனான அந்த உடல் உறவு இருந்ததுனால குழந்தைகள் பிறக்குது, அது என்னுடைய குழந்தைகள் ஆயிடுறாங்க. பாருங்க, மொத்த இந்த அடிப்படை கொள்கையே தவறானதா இருக்கு. நான் இந்த உடல் என்றது. Now from the expansion of the body, the whole thing is false. Because I am not this body, so my expansion of body is also not a. But whole world is going on this false impression. The whole world is going on. இப்ப இந்த உடல்ல இருந்து விரிவடைறது எல்லாமே பொய்யானதா இருக்கு. ஏன்னா நான் இந்த உடல் அல்ல. அப்ப இந்த உடல்ல இருந்து விரிவடைறதும் நான் இல்ல. ஆனாலும் மொத்த உலகமும் இந்த தவறான எண்ணத்துல தான் போயிட்டு இருக்கு. உலகம் மொத்தமும் they're fighting between one nation and another nation
because due to this body. So Jasatma Buddhi Kunapeti Dhatu says, one who is identified with this body, which is made of water, fire and air, and the issues from this body as kinsmen and own men. ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு இடையில சண்டை நடக்குது அப்படின்னா அது இந்த உடல் என்றதுனால தான். அதனால யஸ்யாத்ம புத்தி குணபேத்ரு தாத்தகி, யார் ஒருத்தர் இந்த உடலோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறாரோ, நீர், நெருப்பு, காற்று ஆகிய பொருட்களாலான இந்த உடல்ல இருந்து வரக்கூடியதெல்லாம் என்னுடைய உறவினர்கள் நினைக்கிறாங்களோ, புத்தி குணபேத்ரு சதிக் கலத்ராதிஷு and attachment for such issues. யஷாத்ம புத்தி குணபேத்ரு தாத்தகி சதி கலத்ராதிஷு, மேலும் அவங்க அதுல இருந்து வரக்கூடிய விஷயத்தை மேல பற்று வளர்த்துக்கிறாங்க. And bhoma ijjati, and the land from which this body has grown up, that is worshipable. மேலும் பௌம இஜ்ஜதி, இந்த உடல் வளர்ந்த அந்த இடம் வழிபாட்டிற்குரியதாயிடுது. Now everybody is fighting for the land. Oh, we are Indian, we are Pakistani, we are Vietnamese, we are American, we are German. The fighting, so much fighting is going on. The land for the land. So land has become worshipable, so worshipable that one is sacrificing his valuable life for that land. எல்லாருமே சண்டை போட்டுக்கிறாங்க இந்த நிலத்துக்காக. ஓ, நாங்க இந்தியன், நாங்க பாகிஸ்தானி, நாங்க வியட்நாமி, நாங்க அமெரிக்கர்கள், நாங்க ஜெர்மன்காரங்க. சண்டை நடக்குது. ஏன் இவ்வளவு சண்டை நடக்கணும் இந்த நிலத்துக்காக? இந்த நிலம் அவ்வளவு வழிபாட்டிற்குரியதா ஆயிப்போச்சு. ஒரு மதிப்பு மிக்க அந்த வாழ்க்கையே இந்த நிலத்துக்காக இழக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க. But the land is so dear. Why? Because his body has become grown up from this land. So that is also there, the bodily connection. அந்த நிலம் அவ்வளவு பிரியமானதா? ஏன்னா இந்த உடல் இந்த நிலத்துல வளர்ந்தது அப்படின்றதுனால அதுவும் இந்த உடல் என்ற தொடர்புல தான் இருக்கு. புத்தி குணபேதி தாதுகே சதிக்கலத்ராதிஷு பௌம இஜ்ஜதி. Bhoma, in the land, they have no what, they have no meaning for God, not the Russian philosophy. They have no meaning for God, but they have every meaning for the land. For the land. அவங்களுக்கு கடவுள்னா எந்த அர்த்தமும் இல்லாம போயிடுது. ரஷ்ய தத்துவம் பாருங்க, கடவுள் அப்படின்னா எந்த அர்த்தமும் இல்ல, ஆனா நிலம் அப்படின்னா எல்லா அர்த்தமும் அதுக்கு இருக்கு அவங்களுக்கு. The land as they identified as worshipable, and they prepared to sacrifice anything for the land. நிலம்ன்றது அந்த அளவுக்கு வழிபாட்டுக்குரியதா போயிடுச்சு. அவங்க அந்த நிலத்துக்காக எதையும் தியாகம் பண்ண தயாரா இருக்காங்க. One who is identified with his body and one who thinks the bodily offshoots as his own man and the land from which the body has grown as worshipable. Jatirtha buddhi salile. Jatirtha buddhi salile. யாரோ ஒருத்தன் தன்னை இந்த உடலோட அடையாளப்படுத்தி கொண்டு இந்த உடல்ல இருந்து வரக்கூடிய உற்பத்திகளை தன்னுடைய உறவினர்கள் நினைக்கிறானோ, இந்த உடல் வளர்ந்த இடம் வழிபாட்டிற்குரியதுன்னு கருதுறானோ, தீர்த்த புத்தி சலிலே. Now, in Christian world also, that the water of the Jordan River is sacred, is considered. Similarly, Hindus also, when they go to some pilgrimage, they take bath and the sacred river. இப்போ கிறிஸ்தவ உலகத்துல கூட ஜோர்டன் நதி அப்படின்னு ஒரு புனித நதியா கருதப்படுது. அதே மாதிரி ஹிந்துக்கள் இடத்துலயும் அவங்க புனித ஸ்தலங்களுக்கு போறாங்க, அங்க போயிட்டு புனித நதிகள்ல நீராடுறாங்க. But one should know that going to the sacred place does not mean simply to take bath in that water. ஆனா ஒருத்தர் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, புனித ஸ்தலங்களுக்கு போறது அப்படின்னா வெறுமனே நீராடுறதுக்காக மட்டும் அல்ல. Real meaning of going to a sacred place to find out some intelligent scholar in spiritual knowledge. They are living there, to make association with them, to take knowledge from them. That is the purpose of going to pilgrimage. புனித ஸ்தலங்களுக்கு போறதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்னா, அங்க வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய கற்றறிந்த அறிஞர்கள்ட்ட இருந்து ஆன்மீக அறிவை பெற்றுக்கொள்றதுக்காக.
அவர்களோட சங்கத்துல இருந்து அவர்கள்ட்ட இருந்து அறிவை பெறணும்ன்றது தான் அந்த புனித யாத்திரையினுடைய முக்கிய நோக்கமே. Because in pilgrimage and holy places, just like my residence is at Vrindavan. So at Vrindavan there are many great scholars and saintly persons living. So one should go to such holy places, not simply to take bath in the water. உதாரணத்துக்கு நான் இருக்கக்கூடிய இடமான விருந்தாவனத்துல நிறைய படித்த அறிஞர்கள் இருக்காங்க, சாதுக்கள் இருக்காங்க, அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. அங்க போயிட்டு வெறுமனே நீராடுறதுக்காக மட்டும் போகக்கூடாது. But he must be intelligent enough to find out some spiritually advanced man living there and take instruction from him and benefited by that. ஆனா போதுமான புத்தி உடையவங்களா இருந்து ஒரு ஆன்மீகத்துல முன்னேற்றம் அடைஞ்ச ஒரு நபரை அணுகி அவங்க கிட்ட இருந்து உபதேசங்களை பெற்று அதன் மூலமா பலனடைகிறதுக்கு முயற்சிக்கணும். But he does not go. He takes simply bath and purchases some goods and advertise, oh, I have been to such and such pilgrimage. ஆனா அவன் அப்படி போறதில்ல. அங்க போயிட்டு வெறுமனே நீராடிட்டு ஏதோ சில பொருட்களை வாங்கிட்டு, ஓ நானும் அங்கங்க எல்லாம் புனித யாத்திரை போயிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னை விளம்பரப்படுத்திக்கிறான். He has the attachment for pilgrimage for taking bath only, but he has no attraction for the learned people there. You see? இவனுக்கு புனித ஸ்தலங்கள்ல போய் நீராடுறதுக்கு மட்டும்தான் பற்று இருக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய கற்றறிந்தவர்கள்ட்ட இருந்து உபதேசங்களை பெறறதுக்கு அவனுக்கு ஈர்ப்பு இல்லை. So such kind of man is considered as ass. அதனால அப்படிப்பட்ட ஒரு மனிதனை கழுதையா கருதப்படுது. Sayava Gokhara. Go means cow and khara means ass. Sayeva Gokhara. Go-na pasu, khara அப்படின்னா கழுதை. So practically the whole world is moving as a civilization of cow and asses. அதனால இன்னைக்கு நடைமுறையில உலகம் மொத்தமும் இந்த கழுதைகளையும் பசுக்களையும் போன்ற நாகரிகமா தான் இன்னைக்கு செயல்பட்டு இருக்கு. Because the whole thing is identification with this. The big center is this body, an expansion of the body, the attraction, whole attraction is there. ஏன்னா மொத்தமும் இந்த உடலை அடையாளப்படுத்தி இந்த உடல் சம்பந்தமான இந்த விரிவாக்கங்கள் தான் எல்லாமே மையமானதா இருக்கு. அந்த உடலுக்கான கவர்ச்சி தான் அங்க இருக்கு. In the places known as secret places. Yes. In sacred places. Yes. Isn't it also the fact that there is more magnetism there because of the meeting of yes. saints Certainly. இந்திய இடங்கள்லாம் புனிதமான இடங்கள்னு கருதப்படுறதுக்கு காரணம் அங்க நிறைய சாதுக்கள்லாம் இருக்கிறதுனால அங்க அந்த காந்த சக்தி இருக்குன்னு சொல்லப்படுதா? ஆமா, உறுதியாவே. Therefore the place itself has got some magnetism. Yes. Just like at Vrindavan, that is practical. Now here I am sitting in New York, a very great, the world's greatest city, so magnificent city. But my heart is always hankering after that Vrindavan. உதாரணத்துக்கு நடைமுறையில இப்ப நான் இங்க நியூயார்க் நகரத்துல உட்கார்ந்துருக்கேன். உலகத்திலேயே மிக சிறந்த நகரம். ஆனாலும் அது எந்த அளவுக்கு கவர்ச்சி கொண்டதா இருக்குன்னா என்னுடைய இதயம் எப்பொழுதும் அந்த விருந்தாவனத்துக்காகவே ஏங்கிட்டு இருக்கு. Yes, I am not happy here. நான் இங்க சந்தோஷமா இல்ல. I shall be very happy to return to my Vrindavan, that sacred place. But then why you are? No, because it is my duty. புனித ஸ்தலமான என்னுடைய விருந்தாவனத்துக்கு நான் திரும்பி போனேன் அப்படின்னா நான் சந்தோஷமா இருப்பேன். ஆனா இது என்னுடைய கடமை. I have brought some message for you people. நான் இங்க உங்களுக்காக சில செய்திகளை கொண்டு வந்திருக்கேன். Because I am ordered by superior, my spiritual master, that whatever you have learned, you should go to the Western country and you must distribute this knowledge. என்னுடைய உயர் அதிகாரி, என்னுடைய ஆன்மீக குரு எனக்கு கட்டளையிட்டு இருக்கார். என்னெல்லாம் நீ கற்றுக்கொண்டிருக்கியோ அதை மேற்கத்திய நாடுகளுக்கு போய் இந்த ஞானத்தை நீ விநியோகம் செய்யணும்னு சொல்லியிருக்கார். So in spite of all my difficulties, all my inconveniences, I am here because I am in duty.
That is my personal convenience. If I go and sit down at Vrindavan, I shall be very comfortable there, and I have no anxiety, nothing of the sort, you see. But I have taken all the risks in the old age, because I am in duty bound. I am in duty bound. எனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருந்தாலும் எவ்வளோ அசௌகரியங்கள் இருந்தாலும் நான் இங்கே என்னுடைய கடமை நிறைவேற்றுறதுக்காக இருக்கேன். அது என்னுடைய தனிப்பட்ட முறையில் சௌகரியமாக இருக்கலாம். நான் விருந்தாவனத்துக்கு போயிட்டு அங்கே உட்காந்துட்டு சௌகரியமாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் இருக்க முடியும். ஆனாலும் என்னுடைய வயதான காலத்தில் கூட நான் எல்லா ஆபத்தையும் எதிர்கொண்டு இங்கே வந்திருக்கேன். ஏன்னா நான் கடமைப்பட்டிருக்கேன். So I have to execute my duty in spite of all my inconveniences. That is the idea. எல்லா அசௌகரியங்கள் இருந்தாலும் கூட என்னுடைய கடமையை நான் செயல்படுத்தி ஆகணும். அதுதான் இங்க முக்கிய கருத்து. So this is the whole thing. The whole basic principle of spiritual advancement of knowledge. One should first be convinced that he is not this body. ஒருத்தருடைய ஆன்மீக அறிவின் முன்னேற்றத்துக்கான அடிப்படை கொள்கையே நான் இந்த உடல் கிடையாது அப்படின்றத நம்பி இருக்கக்கூடியவரா இருக்கணும். Is not this body. அவர் இந்த உடல் அல்ல. Then other spiritual knowledge will begin. This is the basic principle. பிறகு எல்லா ஆன்மீக ஞானமும் தொடங்கும். இதுதான் அடிப்படை கொள்கை. You'll find it. You'll find it in the Bhagavad Gita that this situation of spiritual life is called Brahma Bhuta. இது நீங்க பகவத்கீதையில பார்க்கலாம். அது என்னன்னா ஆன்மீக வாழ்க்கையினுடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா அதுக்கு பேரு பிரம்மபூதா. So Brahmabhuta prasannatma nasosati nakangsati samas sarveshu bhutesu mad bhakti labhate param. So unless one understands himself, he also cannot understand God also. அதனால ஒருத்தர் முதல்ல தன்னை புரிந்து கொண்டால ஒழிய அவரால் கடவுளையும் புரிந்து கொள்ள முடியாது. In his misunderstanding position, now what Dr. Mishra is teaching is very nice, because he is teaching that just first of all you know what I am, what I am. That's very good. இங்க டாக்டர் மிஸ்ரா என்ன உபதேசிக்கிறாரோ அதுவும் நல்லதுதான். ஏன்னா அவர் என்ன சொல்லி கொடுக்கிறார், முதல்ல நான்ன்றது என்ன அதை தெரிஞ்சுக்கணும்ன்றார். அது ரொம்ப நல்லதுதான். But that what I am can be known from the Bhagavad Gita also, that I am not this body. I am not this body. ஆனா நான்ன்றது என்ன அதை நம்ம பகவத்கீதையில இருந்தும் தெரிஞ்சு கொள்ள முடியும். அது நான் இந்த உடல் அல்ல. That knowledge, at least theoretically, one must accept that I am not this body. குறைஞ்சபட்சம் ஏற்றறிவிலியாவது ஒருத்தர் இதை ஏற்றுக்கொள்ளணும், நான் இந்த உடல் அல்ல அப்படின்றத. Now, Krishna is describing that what is the position? I am not this body, that's all right. Now, actually, what we are? What we are? I am not body, that's all right. Then, what we are? இப்போ கிருஷ்ணர் விளக்குறார் என்ன நிலைன்றத. நான் இந்த உடல் அல்ல, அது சரி. அப்போ உண்மையிலே நான் யாரு, நான் என்ன? Now the next person is Krishna. We must always know that Krishna, here it is said Bhagavan Vacha. Bhagavan Vacha. Bhagavan Vacha means that he has got so extensive knowledge that there cannot be any mistake. இப்போ அடுத்தது கிருஷ்ணரோட கருத்து. எப்பவும் நம்ம என்ன தெரிஞ்சிருக்கணும்னா இங்க பகவான் உவாச்சன்னு சொல்லப்பட்டிருக்கு. பகவான் உவாச்ச அப்படின்னா அவருக்கு மிக பெரிய அளவுல அறிவு இருக்கு. அங்க எந்த தவறும் இருக்க முடியாது. His authority. His authority. So whatever he says is right. Is right. That is the conception of Bhagavan. அவரே அதிகாரி. அவர் என்ன சொல்றாரோ அது சரி. அதுதான் பகவத்கீதையினுடைய கருத்து. Here it is not said Krishna Vacha, because somebody may doubt Krishna. இங்க கிருஷ்ண உவாச்சன்னு சொல்லப்படல. ஏன்னா யாராவது ஒருத்தர் சந்தேகப்படலாம் கிருஷ்ணர் மேல. Well, Krishna was a historical personality. Why you should be so much concerned with Krishna as his general view? But here it is said Bhagavan Vacha, and I have given you the definition of Bhagavan, that he is all knowledge.
என்னன்னா கிருஷ்ணர் வரலாறுல ஒரு சிறந்தவர், ஏன் அவருக்காக நாம இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும்? இது பொதுவான ஒரு பார்வை. ஆனா இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பகவான் வாச்ச, நான் ஏற்கனவே பகவானுக்கான வரையறை கொடுத்திருக்கேன். அவர் எல்லா அறிவையும் கொண்டவர். So whatever he will speak, Bhagavan, there cannot be any mistake. அப்படின்னா அவர் என்னெல்லாம் பேசுறாரோ பகவான், அங்க எந்த தவறுமே இருக்க முடியாது. For ordinary persons, there are four difficulties, four imperfectness. ஒரு சாதாரண நபர் அப்படின்னா அவங்களுக்கு 4 குறைபாடுகள் இருக்கு. Just like we are ordinary men, we have got four imperfectness. இப்ப நம்ம சாதாரண நபர்கள், நம்ம கிட்ட 4 விதமான குறைபாடுகள் இருக்கு. What is that imperfectness? That we must commit mistake. We must commit mistake. Our constitutional position at the present moment is such that we are sure to commit mistake. என்னது? நம்ம தவறு செய்யக்கூடியவங்க. இப்ப இந்த சூழ்நிலையில நம்ம எல்லாருமே உறுதியாவே தவறு செய்யறவங்க. Even greatest politician like Gandhi, he committed mistake. And so many great men, they committed mistake. Air is human, that is the thought. That any man, however he may be great in the estimation of this world, he is sure to commit mistake. என்னதான் பெரிய ஒரு அரசியல்வாதி காந்தி மாதிரி இருந்தாலுமே கூட தவறு செய்யறாங்க. எந்த ஒரு பெரிய நபரும் அவங்க தவறு செய்யறவங்க. உலகத்துல அவர் எவ்வளவுதான் பெரிய ஆளா இருந்தாலும் தவறு செய்யக்கூடியவரா இருக்காரு. And another imperfection is that he is illusion. Illusion. Now, illusion, you can see, illusion means taking one thing for another. That is called illusion. இன்னொரு குறைபாடு மாயையில இருக்கிறது. மாயையில இருக்கிறது அப்படின்னா ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயத்துக்காக எடுத்துக்கிறது. Just like in the desert, accepting the sand as water. That is called illusion. Similarly, every one of us who are identified with this body, he is under illusion. உதாரணத்துக்கு பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணலை தண்ணின்னு நினைச்சுக்கிறது, அதுதான் மாயையில இருக்கிறது. அதே மாதிரி யாரெல்லாம் இந்த உடலோட தன்னை அடையாளப்படுத்திக்கிறாங்களோ அவங்க மாயையில இருக்காங்க. That's a false thing. But he has no knowledge. Even President Johnson, he is under illusion. Even the greatest scientist, he is under this illusion. So, அது தவறான விஷயம். ஆனா அவருக்கு அறிவு இல்ல. பிரசிடென்ட் ஜான்சன் கூட மாயையில தான் இருக்காரு. மிகப்பெரிய விஞ்ஞானி கூட மாயையில தான் இருக்காரு. One is sure to commit mistake, and one is under illusion, and Brahm Pramad, Vipralipta. Vipralipta means the tendency for cheating. அதனால ஒருத்தர் உறுதியா தவறு செய்யறார், அவர் மாயையில இருக்கார், அடுத்து ஏமாத்தக்கூடிய சுபாவம் கொண்டிருக்கார். That is the third. First is that one is sure to commit mistake, one is sure to be in illusion, and one is adapted to cheat others. அது மூன்றாவது. முதல்ல ஒருத்தர் உறுதியா தவறு செய்யறார், இரண்டாவது அவர் மாயவயப்பட்டிருக்கார், மூன்றாவது அவர் மற்றவர்களை ஏமாற்றக்கூடிய சுபாவம் கொண்டிருக்கார். Now he is imperfect, but he wants to give knowledge to others. That is cheating. அவர் பூரணம் இல்லாதவர், ஆனாலும் மற்றவங்களுக்கு அவர் அறிவு கொடுக்கணும்னு நினைக்கிறார், அது ஏமாத்துறது. Everyone is imperfect, but he wants to give knowledge to others. எல்லாருமே பூரணம் இல்லாம இருக்காங்க, ஆனா இவர் மற்றவங்களுக்கு அறிவு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. Then you can ask that you are also giving us knowledge. No, I am not giving you knowledge. I am speaking Bhagavad Gita. I am giving you knowledge as given by Lord Krishna. It is not my knowledge. இப்ப நீங்க கேட்கலாம், அப்ப நீங்க கூட அறிவை கொடுத்துட்டு இருக்கீங்களே? இல்ல, நான் அறிவை கொடுக்கல, நான் பகவத்கீதையிலிருந்து பேசிட்டு இருக்கேன். நான் கொடுக்கக்கூடிய அறிவானது கிருஷ்ணரால கொடுக்கப்பட்டது, அது என்னுடைய அறிவு அல்ல. ஆனா இது சொந்த விளக்கங்கள். Not interpretation, it is reading. இது விளக்கம் அல்ல, இது படிக்கிறது. அப்போ ஒருத்தர் ஏமாத்தலாமே. I give you no, that is also in the definition of a conditioned soul.
These four principles are there. It is not my manufactured things. These are information from authoritative scripture. இல்ல, அதுவும் கட்டுண்ட ஜீவனுக்கான வரையறையில இருக்கு. இந்த 4 கொள்கைகள் இருக்கு. இது எதுவும் உற்பத்தி செய்யப்பட்டதல்ல. இவைகள் எல்லாம் அதிகாரப்பூர்வமான சாஸ்திரங்கள்ல இருக்கக்கூடியது. That a conditioned soul has 4 imperfectness. One imperfectness is that he is sure to commit mistake. He is illusion and he has got a tendency to cheat. And above all, his senses are imperfect. கட்டுண்ட ஜீவன்கள் அப்படின்னா 4 குறைபாடுகள் இருக்கு. ஒன்னு, அவர் உறுதியா தவறு செய்யக்கூடியவர். 2வது, மாயையில் இருக்கார். 3வது, அவர் ஏமாற்றக்கூடிய சுபாவம் கொண்டிருக்கார். 4வது, அது எல்லாத்துக்கும் மேல அவருடைய புலன்கள் குறைபாடு உடையது. So anyone who is above all these 4 imperfectness, who never commits mistake, who is never illusion, who never cheats others, and who has got perfect senses, he is God. அதனால யாரோ ஒருத்தர் மேல சொன்ன இந்த 4 குறைபாடுகள் இல்லாம எப்பவுமே தவறே செய்யாதவர், எப்பவும் மாயையில இல்லாதவர், எப்பொழுதும் ஏமாற்றாதவர், எப்பொழுதும் பூரணமான புலன்களோட இருக்கக்கூடியவர்னா அவர்தான் கடவுள். The next question is that the Mayavadi philosophers, they say that because I am now covered in ignorance, therefore I see individuals. இப்போ அடுத்த கேள்வி என்னன்னா, மாயாவாத தத்துவவாதிகள் சொல்றாங்க, நான் அறியாமையில மூடப்பட்டிருக்கிறதுனால தனித்தன்மைகளை நான் பார்க்கிறேன். அதுதான் முக்கிய கருத்தா? This individual experience that you are Mr. such and such, you are Mr. such and such, you are Mrs. such and such, this individual experience is due to my ignorance. இந்த தனித்தன்மை அனுபவம் எல்லாம், அதாவது நீங்க திருவாளர் இன்னார் இன்னார், நீங்க திருவாளர் இன்னார் இன்னார், நீங்க திருமதி இன்னார் இன்னார், இந்த தனித்தன்மை அனுபவங்கள் எல்லாம் என்னுடைய அறியாமையினால. And generally they give the example of a disease, I think it is called medical terms myopia. பொதுவா அவங்க ஒரு வியாதியை அதுக்கு உதாரணமா கொடுப்பாங்க. அந்த வியாதிக்கு பேரு மருத்துவத்துறையில மயோபியா அப்படின்னு நினைக்கிறேன். Myopia means they see this moon in two. மயோபியா அப்படின்னா அவங்க எல்லாத்தையும் 2 பார்ப்பாங்க. The eyes become so defective that whenever they see things, they see two. அவங்களுடைய கண்கள் அந்த அளவுக்கு குறைபாடு உள்ளதா இருக்கும். எல்லாத்தையும் 2 அவங்க பார்ப்பாங்க. Yes. Myopia is when you have to see very near. இல்ல, அது அஸ்டிக்மேட்டிசம். மயோபியா அப்படின்றது எப்ப நீங்க ரொம்ப அருகாமையில வச்சு பார்க்க வேண்டியது இருக்கோ அது. I said, it may not be myopia, but some disease. நான் சொன்னேன் இது மயோபியா இல்லாம இருக்கலாம், ஆனா ஏதோ ஒரு வியாதி. Yes, yes. In two. Yes, it is sickness. Because அஸ்டிமேட்டிசம் அப்படின்றது எல்லாத்தையும் 2 பார்க்கிறது. Because the thing is one, but due to my disease of the eye, I see one thing two. விஷயம் ஒண்ணுதான், ஆனா என்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய வியாதினால நான் அதை 2 பார்க்கிறேன். There is a disease. There is a disease like that. So Usually people who drink. பொதுவா மக்கள் யார் குடிக்கிறாங்களோ அவங்களுக்கு அது இருக்கும். Anyway, that's another abnormal condition. In abnormal condition, sometimes we can see one thing into two, divide into two. எப்படி இருந்தாலும் அது இயற்கைக்கு மாறான ஒரு நிலை. இயற்கைக்கு மாறான நிலையில சில சமயத்துல நம்ம விஷயங்களை 2 பிரிச்சு பார்ப்போம். So now, that ignorance you cannot apply to Krishna, because he is all perfect. இப்போ அந்த அறியாமை கிருஷ்ணருக்கு பொருந்தாது.
ஏன்னா அவர் பூரணமானவர். And if he is not all perfect, then there is no value of his instruction. இப்ப அவர் பூரணமானவரா இல்ல அப்படின்னும் போது அவருடைய உபதேசங்களுக்கு மதிப்பே இல்லையே. A man with defect and knowledge cannot impart an instruction. குறைபாடு உள்ள அறிவுடைய ஒரு நபரால அவருடைய உபதேசங்களை கொடுக்க முடியாது. His instruction, therefore, the whole Vedic process is parampara system. Parampara system means that I cannot deviate, I cannot make any interpretation. அதனாலதான் வேத முறையில அந்த பரம்பரான்னு ஒரு வழிமுறையே இருக்கு. பரம்பரா வழிமுறை அப்படின்னா பாதை மாறி போறதோ அல்லது என்னுடைய கருத்துக்களை கொடுக்கறதோ முடியாது. Evam parampara praptam imam rajasayo vidu. You will find in the 4th chapter. Now you are reading 2nd chapter. You will find, as you have explained in the introduction of Bhagavad Gita. இப்ப நாம 2வது அத்தியாயம் படிச்சிட்டு இருக்கோம். நீங்க 4வது அத்தியாயத்துல இதை நீங்க பார்க்கலாம். இது ஏற்கனவே நான் அறிமுகத்திலையும் இதை விளக்கி இருக்கேன். That because just like I am speaking to you, I am an imperfect person. I cannot give you any knowledge. இப்ப நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். நான் குறைபாடு உள்ளவர். நான் உங்களுக்கு எந்த அறிவையும் கொடுக்க முடியாது. I cannot manufacture any knowledge. என்னால எந்த அறிவையும் உற்பத்தி பண்ண முடியாது. If I do that, then I shall deceive you. அப்படி நான் அதை செஞ்சேன்னா அப்ப நான் உங்களுக்கு வஞ்சகம் பண்றேன். I can simply present before you the original knowledge. I can explain it in an understandable way, but not deviating from the original text. நான் என்ன பண்ணலாம்னா வெறுமனே உண்மையான அறிவை, மூல அறிவை உங்களுக்கு அப்படியே நீங்க புரிஞ்சுக்கிற விதத்துல அந்த உண்மையான கருத்துக்கள்ல இருந்து எந்த மாற்றமும் இல்லாம உங்களுக்கு கொடுக்கலாம். Now here it is clearly stated by the Supreme Personality of Godhead that natu eva ahanga jatu. இங்க முழுமுதற் கடவுளால மிக தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. நது ஏவ அகம் ஜாத்து. Aham means Sri Krishna himself. அகம் அப்படின்னா ஸ்ரீ கிருஷ்ணரே. Now sometimes we make some grammatical jugglery of words, but I cannot understand. இப்போ சில சமயத்துல நம்ம இலக்கண ரீதியான வார்த்தை ஜாலங்களை இங்க புரியலாம். ஆனா என்னால அதை புரிந்து கொள்ள முடியாது. Now aham, myself, when I speak, aham or myself is applicable to me. When you speak, the aham is applicable to you. இப்போ அகம் அப்படின்னா நான். எப்ப நான் பேசுறேனோ அகம்னு அது என்ன குறிக்கக்கூடியது. எப்ப நீங்க அகம்னு சொல்றீங்களோ அது உங்களை குறிக்கக்கூடியது. But that does not mean because there is a common understanding of myself between you and me, therefore not that I and you become one. உங்களுக்கும் எனக்கும் இடையில பொதுவான ஒரு புரிந்து கொள்ளுதல் இருக்கு அப்படின்றதுக்காக நானும் நீங்களும் ஒன்னாயிடுறது அப்படின்றது அல்ல. When you speak, you say I speak. When I say I speak. That does not mean this I and that I becomes one. எப்ப நீங்க பேசுறீங்களோ நீங்க சொல்றீங்க நான் பேசுறேன். எப்ப நான் பேசுறேனோ அப்ப நான் சொல்றேன் நான் பேசுறேன். அதுக்காக இப்ப இந்த ரெண்டு நான் அப்படின்றதும் ஒன்னாயிடுறதல்ல. Sri Krishna says like that. Natu aham. அதனால ஸ்ரீகிருஷ்ணர் இங்க சொல்றார் நாத்து அகம். He, that means this aham Sri Krishna. அவர் அப்படின்னா இந்த அகம் ஸ்ரீகிருஷ்ணர். And not twang and you, that means Arjun. மற்றும் நத்வம் மற்றும் நீ அப்படின்னா அர்ஜுனன். And na ime janadhipa, neither all these kings. மற்றும் நாயமே ஜனாதிபா இங்க இருக்கக்கூடிய மன்னர்கள் எல்லாம். That he is dividing the whole audience into three. Myself, yourself and they. அப்படின்னா எல்லாவற்றையும் மூன்றா பிரிக்கிறார். நான், நீ, அவர்கள்.
And again he confirms his survey, all. He never identifies into one. மறுபடியும் அவர் என்ன உறுதிப்படுத்துறாருன்னா சர்வே எல்லாரும், அவர் எப்பவுமே ஒன்னா எல்லாத்தையும் அடையாளப்படுத்துறது கிடையாது. So this is the version of Sri Krishna. இதுதான் ஸ்ரீ கிருஷ்ணருடைய விளக்கம். Now if I say that our interpretation of aham, I, myself, yourself and he or she, a different vision, this is due to our ignorance. இப்போ அகம்ன்றதுக்கான நம்முடைய விளக்கம், நான் சொல்றேன், நான், என்னோடது, உங்களோடது, அல்லது அவர் அல்லது அவள், இந்த மாதிரி பல பார்வையில பார்த்தோம்னா அது நம்முடைய அறியாமை காரணம். You can say, because I am ignorant, it may be my mistake that I see differently from you. But Sri Krishna, Lord Sri Krishna cannot see like that. He is above all this ignorance because he is all perfect. ஏன்னா நான் அறியாமையில் இருக்கிறதுனால அது தவறுதலா இருக்கலாம், அதை நான் உங்களிலிருந்து வேறுபடுத்தி பார்க்கிறேன். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணர், பகவான் கிருஷ்ணர் அப்படி பார்க்க முடியாது. அவர் அறியாமைக்கு அப்பாற்பட்டவர், ஏன்னா அவர் பூரணமானவர். And we have already defined that the Supreme Lord is full of knowledge. மேலும் ஏற்கனவே நம்ம வரையறுத்திருக்கோம், முழுமுதற் கடவுள் அப்படின்னா முழு அறிவை கொண்டவர். So, he is full of knowledge, supreme knowledge. Now, if the Supreme Personality with full knowledge, he cannot commit any mistake. அவர் முழு ஞானத்தை கொண்டவர், அவர் உச்சமான அறிவை கொண்டவர். இப்போ அந்த முழுமுதற் கடவுள் முழு அறிவோட எந்த தவறுகளையும் செய்ய முடியாது. How can he miss? Then there is no meaning of full knowledge. எப்படி அவர் தவறு செய்ய முடியும்? அவர் முழு அறிவு கொண்டிருக்கார் அப்படின்றதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுதே. If you are in full knowledge, then how you can commit mistake? நீங்க முழு அறிவு கொண்டிருக்கீங்க அப்படின்னா நீங்க தவறு செய்ய முடியாது. So this ignorance of duality, because they say that we see two, because it is due to our ignorance. Everything is one. But here, you cannot apply that ignorance to Sri Krishna. அவங்க சொல்றாங்க, அறியாமையினால நம்ம எல்லாத்தையும் ரெண்டு ரெண்டா பார்க்கிறோம், ஆனா எல்லாம் ஒண்ணு. ஆனா அந்த அறியாமைன்றது இங்க கிருஷ்ணரோட விஷயத்துல பொருந்தாது. Otherwise, his instruction of whole Bhagavad Gita, which is so importantly taken by all authorities, all scholars, then it is at once rejected. If it is supposed that Sri Krishna was also to commit mistake or he was in imperfect knowledge, then whole thing becomes rejected. அப்படி இல்லைன்னா அவருடைய உபதேசங்களான பகவத்கீதை மொத்தத்தையும் இத்தனை அதிகாரிகள் ஏற்றுக்கொள்ள இருக்க மாட்டாங்க. எல்லா அறிஞர்களும் அதை நிராகரிச்சிருப்பாங்க. இப்போ கிருஷ்ணரும் தவறுகள் செய்யக்கூடியவரா இருக்கார், அவருடைய ஞானமும் பூரணம் இல்லை அப்படின்னா அப்ப எல்லாத்தையுமே நிராகரிச்சாகணும். So it is not like that. ஆனா அது அப்படி அல்ல. So Sri Krishna, he is the Supreme Personality of Godhead, he is in full knowledge, and therefore, as he says, that either myself or yourself or all these persons, kings and soldiers who are assembled here, they are all individuals. In the past they are individuals, in the present we are individuals, and in the future they will continue to be individuals. அதனால ஸ்ரீகிருஷ்ணர் பரமபுருஷ பகவான் முழு ஞானத்தோடு இருக்கக்கூடியவர். அவர் சொல்றார், நானோ நீயோ இங்க இருக்கக்கூடிய மற்ற நபர்களோ மன்னர்களோ வீரர்களோ எல்லாரும் இங்க கூடியிருக்கவங்க அத்தனை பேரும் தனித்தனியானவர்கள். கடந்த காலத்துல அவங்க தனித்தனியா இருந்தாங்க, நிகழ்காலத்துல இப்ப தனித்தனியா இருந்துட்டு இருக்காங்க, எதிர்காலத்திலையும் நம்ம தனித்தனியாவே இருக்க போறோம். Now one thing,
Suppose another argument is that due to ignorance, just like an animal, it thinks that there is water in the desert, and they reflect water in the desert. Now, in the desert, due to sun's reflection, you might have experience in the street also, during blazing sun, it appears like water. Now, that animal, because it has no knowledge, it is, flying towards water in the desert, although there is no water. இப்போ இன்னொரு வாதம் வருதுன்னு வைங்க. அறியாமையினால மிருகங்கள் பாலைவனத்தில் இருக்கிறது தண்ணீர் நினைச்சு அதை தேடி போகுது. உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கலாம். தெருக்கல்ல கூட நிறைய வெப்பம் இருக்கும்போது தண்ணீர் இருக்கிற மாதிரி தெரியும். மிருகங்களுக்கு அந்த அறிவு கிடையாது. அங்க தண்ணி இல்லை, ஆனாலும் அந்த மிருகங்கள் அந்த தண்ணீரை நோக்கி ஓடுது. But a sane man like you and me, and a human being, he knows that there is no water. There is no water. So this direction, that there is water, this mistake is committed by the animal because it has no sufficient knowledge. But a human being who has got sufficient knowledge, he does not commit that mistake. புத்திசாலி நபர்களான நீங்களோ நானோ அல்லது மற்ற மனிதர்கள் அப்படின்னா நமக்கு தெரியும் அங்க தண்ணி இல்லை அப்படின்றது. ஆனாலும் அங்க தண்ணி இருக்குன்ற அந்த திசையை நோக்கி ஓடுறது அப்படின்ற செயலை மிருகங்கள் தான் செய்யும். ஆனா மனிதன் போதுமான அறிவு உடையவனா இருக்கிறதுனால அவன் அந்த தவறை செய்ய மாட்டான். This is not see the water that our eyes tell us that there is a mirage in the desert. Yes. மிருகங்கள் அந்த தவறை செய்யுதா? நான் நினைச்சேன் மிருகங்கள் அந்த தவறு செய்யாதுன்னு. ஏன்னா நம்ம பார்க்கும்போது நம்முடைய கண்களே சொல்லுது அது பாலைவனத்தில் இருக்கக்கூடிய காணல் நீர் அப்படின்றத. I mean to say, any sane man who has got the knowledge that this is only reflection of the sun, it is not water, he will never go there. He knows that it is useless to search water in the desert. நான் என்ன சொல்ல வரேன்னா, எந்த ஒரு புத்திசாலியும் யாரோ ஒருத்தனுக்கு அறிவு இருக்கோ இது சூரிய ஒளியினுடைய பிரதிபலிப்பு தான், அங்க தண்ணீர் இல்லை அப்படின்றத தெரிஞ்சிட்டு அவன் அங்க போகவே மாட்டான். அவனுக்கு தெரியும் பாலைவனத்துல தண்ணீரை தேடுறதுன்றது பிரயோஜனம் இல்லாததுன்னு. Similarly, if Sri Krishna is in full knowledge, he cannot say that in future also we shall all remain individuals. அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் முழு ஞானத்தோட இல்லை அப்படின்னா அவர் எப்படி எதிர்காலத்திலையும் நம்ம எல்லாரும் தனித்தனி ஆத்மாக்களா இருக்க போறோம்ன்றத சொல்ல முடியும்? He says that in the future also we shall continue to be individuals. Now he cannot give us misdirection. அவர் சொல்றார் எதிர்காலத்திலையும் நம்ம எல்லாருமே தனித்தனி ஆத்மாக்களா இருப்போம்னு. இப்போ அவர் எப்படி தவறான வழிகாட்டுதலை கொடுக்க முடியும்? Suppose in the future we shall not remain, after liberation we shall not remain individuals, then that sort of misguidance cannot be given by Sri Krishna. விடுதலைக்கு பின்னாடி நம்ம எல்லாரும் தனித்தனியா இருக்க போறதில்லை அப்படின்னா எப்படி கிருஷ்ணர் அந்த மாதிரியான தவறான வழிகாட்டுதலை கொடுக்க முடியும்? Just like a sane man cannot direct you, just go there is water in the desert. ஒரு புத்திசாலி எப்படி அங்க போங்க பாலைவனத்துல தண்ணி இருக்கு அப்படின்னு வழிகாட்ட முடியாதோ அது மாதிரி a man with perfect knowledge cannot give you that direction. An animal may go there, that is a different thing. பூரண அறிவுள்ள ஒருத்தன் அந்த வழிகாட்டுதலை கொடுக்க மாட்டான். மிருகங்கள் போலாம், அது வேற விஷயம். Similarly, when Sri Krishna says that in future also we all this, yourself, myself and all this, they will keep their individuality. That is not a misdirection. அதே மாதிரி ஸ்ரீகிருஷ்ணர் சொல்றார் எதிர்காலத்திலையும் நம்ம எல்லாரும் நீயோ நானோ
மற்ற எல்லாரும் தனித்தனியாவே இருப்போம். அது தவறான வழிகாட்டுதல் அல்ல. You want to say anything? நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Sure, Yes. but is that what the Bhagavad Gita says? Yes. Adding a lot to it? ஆனா பகவத்கீதை அதை தான் சொல்லுதா? Yes. ஆமா. Yes, it is. It is. I'll give you the exact meaning. நான் உங்களுக்கு சரியான ஒரு அதுக்கான விளக்கத்தை கொடுக்கிறேன். Na tu eva aham. Neither myself. Aham means myself. Jatu means at any time. At any time means present, past, future. Jatu. Kadachit means at any time. Nasam. Not that we did not exist. நாத்து ஏவ அகம். நானோ அகம் அப்படின்னா நான், ஜாத்து அப்படின்னா எந்த சமயத்திலையும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம். ஜாத்து கதாச்சித் அப்படின்னா எந்த சமயத்திலையும். நாசம் நாம இல்லாம இருப்போம் அப்படின்றது இல்ல. So, not one, so this aham, myself and yourself. No ime, neither these, Janadhipa, all these kings, that is plural. Myself, first person, yourself, second person, and this Janadhipa, third person. Nachaiva na bhavishyama. It is not like that in future also we shall not exist like this. Myself, yourself and all this. இந்த அகம், நான் மற்றும் நீ, நான் எமே அல்லது ஜனாதிபா, இந்த மன்னர்கள் எல்லாம், இப்போ இதெல்லாமே பன்மையில் இருக்கு. நான் முதல் நபர், நீங்க ரெண்டாவது நபர், அடுத்து ஜனாதிபா மூன்றாவது நபர். நான் செய்வ நான் பவிஷ்யாம, எதிர்காலத்திலையும் நம்ம இப்படியே இருப்போம் அப்படின்றது இல்லையா அது? Survey. Now here it is called survey. They never becomes one. Survey. Survey means all. Plural number. Here is Janadhipa. As there are now plural numbers, myself, yourself and they. Similarly, in future also, we shall remain like that. சர்வே. இப்போ இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கு? சர்வே. அவங்க ஒன்னாகிறதே கிடையாது. சர்வே அப்படின்னா எல்லா, அது பன்மை. இங்க அர்த்தம் என்னன்னா ஜனாதிபா. இப்போ அங்க பன்மையில அந்த எண்ணிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. நானோ நீயோ மற்றும் அவர்களோ, அதே மாதிரி எதிர்காலத்திலையும் நாம அப்படியே இருப்போம். This is a clear verse. Number, you can note down, number 12 verse of the second chapter of Bhagavad Gita. இது ஒரு தெளிவான விளக்கம். நீங்க இதை குறித்து கொள்ளலாம். இது 2வது அத்தியாயம் 12வது பதம் பகவத்கீதையில.